ஜோதிட அறிவியல் சம்பந்தமான முக்கியமான கேள்விகளை சுரேஷ் ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவர்கிட்ட கேட்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பாட்காஸ்ட்டு தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பணம் ரொம்ப சம்பாதிக்கிற வரைக்கும் அதுதான் எல்லாரோட ஒரு டார்கெட்டாக இருக்குது. அதுதான் நிம்மதி தரும்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் பணம் அதிகமாக இருக்குது, கோடீஸ்வரனும் நிம்மதி இல்லை. அப்போ பொதுவாக ஒருத்தனுக்கு நிம்மதி எப்பவுமே இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன தான் ஒரு நிரந்தர தீர்வு? பணம் தேவைக்கு தான். ரெண்டு இருக்கு, தேவை, ஆசை. ஸோ ஆசை இருக்கிறதுனால தான் பணத்து பின்னாடி ஓடுறோம். தேவை இருந்தா கொஞ்சம் போதும் அப்படின்னு நிறைவடையும். ஸோ ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம பணம் பின்னாடி ஓடுறோம். ஸோ நீங்க பணம் ஓடினாலும் உங்க வேலை, வாழ்க்கை நீங்க சரிசமமா ட்ரீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்ல நீங்க கோயில், தியானம் அது மாதிரி ஈடுபடணும். அப்பதான் நிம்மதி கிடைக்கும். ஆனா பணம் அதிகமாக உங்களுக்கு வேலை சுமையும் அதிகமாகும். நிம்மதி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். எப்படி சொல்றது, தியானம், யோகா, கோயில், அது மாதிரி. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவனுக்கு என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன அவனோட வாழ்க்கை முறை அமையும், இன்க்ளூடிங் மரணம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஜோதிடத்தில் அவங்களோட ஜாதகத்தை வச்சு எக்ஸாக்டாக கணிக்க முடியுமா? ஜோசியத்துல ஜனனம், மரணம் ரெண்டுமே கணிக்க முடியாது. மரணம்னா கண்டம் வரும் சொல்லலாம், பார்த்து இருங்க அப்படின்னு. பட் எக்ஸாக்டா கணிக்க முடியாது. ஜாகிரதையா இருங்க சொல்லலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையும் கணிக்க முடியுமா? எல்லாத்தையும் கணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், கால தேச வர்த்தமானம், ஓகே, பிறப்பு ஜாதகம், கோச்சாரம் எல்லாம் ஒர்க் ஆனானா, தசா புத்தி எல்லாம் ஒர்க் ஆனானா நம்ம எழுதி கொடுத்ததும் ஒர்க் ஆகும். இதுல ஏதோ ஒண்ணு தப்பாச்சுன்னா கூட ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஜோதிடன்றது வரமா சாபமா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஜோதிடம்னு அதை பற்றியே நம்பிட்டு இருந்தால் மனுஷனோட முயற்சிக்கே அது ஒரு ஆபத்தாகவே இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் நம்பியே அவன் சாதாரணமாக அவனோட முயற்சி கூட இதால் தடைப்படுது. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? ஜோதிடம் என்பது வரமும் ரெண்டுமே தான். வரம் எடுத்துக்கிட்டா வரம், சாபம் எடுத்துக்கிட்டா சாபம். வரம்னா ஜோதிடம் நல்லது, நல்ல நேரம், கெட்ட நேரம் அது சொல்லும். ஓகேயா? ஸோ நல்ல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முயற்சியோட சேர்த்து நம்ம காரியங்களை ட்ரை பண்ணால் குரு அருளால், தெய்வ அருளால் வெற்றி வரும். கெட்ட நேரம்ன்றப்போ அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எடுத்துக்காட்டாக 7.5 சனி. ஸோ 7.5 சனி அப்போ கஷ்டப்பட்டா சனி அவங்க அஃபெக்ட் பண்ணாங்க, பொதுவான கருத்து. ஸோ அதனால உடற்பயிற்சி,
முதியோர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்தல் இது மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஜோ ஜோதிடம் படி கால தேச வர்த்தமானம் இருக்கு. காலம் என்பது மாடர்ன் ஏஜா ஓல்ட் ஏஜா, தேசம் என்பது எந்த தேசம் இருக்கீங்க, இந்தியாவா யுஎஸ்ஆ நீங்கள் இருப்பிடம். வர்த்தமானன்றது கரண்ட் சுச்சுவேஷனு, கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் வந்தப்போ எல்லாரும் அஃபெக்ட் ஆனாங்க, எல்லா கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லா எக்கனாமி அஃபெக்ட் ஆச்சு. அப்போ வந்து ஜோதிஷம் பார்த்து நம்ம ஜோதிஷம் நல்லா தப்பு சொன்னோம்னா யோஜனம் இல்லை. ஸோ எல்லாரும் அஃபெக்ட் ஆகும்போது, எல்லா மக்களும் அஃபெக்ட் ஆகும்போது நாமளும் அஃபெக்ட் ஆக தான் செய்வோம். ஸோ ஒரு 2 நாட்டுக்குள்ளே சண்டை போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு வருது. அதனால் விலையேற்றம் அதெல்லாம் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜோதிஷத்தை வந்து குறை சொல்ல முடியாது. ஜோதிஷத்தோட உங்கள் முயற்சி இருந்தால் கடவுள் குரு அருளால உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவனுக்கு என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன அவனோட வாழ்க்கை முறை அமையும், இன்க்ளூடிங் மரணம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஜோதிடத்தில் அவங்களோட ஜாதகத்தை வச்சு எக்ஸாக்டாக கணிக்க முடியுமா? ஜோசியத்துல ஜனனம் மரணம் ரெண்டுமே கணிக்க முடியாது. மரணம்னா கண்டம் வரும் சொல்லலாம், பார்த்து இருக்க. பட் வந்து எக்ஸாக்டா கணிக்க முடியாது. ஜாகிரதையா இருங்க சொல்லலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையும் கணிக்க முடியுமா? எல்லாத்தையும் கணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கால தேச வர்த்தமானம், ஓகே, பிறப்பு ஜாதகம், கோச்சாரம் எல்லாம் ஒர்க் ஆனாங்கன்னா, தசா புத்தி எல்லாம் ஒர்க் ஆனாங்கன்னா நம்ம எழுதி கொடுத்ததும் ஒர்க் ஆகும். இதுல ஏதோ ஒன்று தப்பாச்சுன்னா கூட ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்தை இந்த ஜோதிடத்தால் மாற்ற முடியுமா? அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவருடைய வாழ்க்கையில் நடைபெறும் துன்பத்தை நம்ம தடுக்க முடியாது, அது அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அது அனுபவிக்கிறதுனால தான் அது மூலமா ஏதாவது பாடம் கற்றுப்பீங்க. அது உங்க பிற்காலத்துக்கு, இந்த துன்பம் பிற்காலத்துக்கு உதவும். ஸோ அது தடுக்கலாம் முடியாது. அதுக்கு நீங்க பரிகாரம் அதெல்லாம் என் கருத்து இது, எனக்கு நம்பிக்கை இல்லை. பரிகாரம் பண்ணா துன்பம் போகும் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க அதுக்கு கோயிலுக்கு போய், உங்களுக்கு உங்க ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போய், நீங்க ராசிக்கு உண்டான கோயில்னு இல்லை, ஏதோ ஒரு கோயில் போய் தெய்வத்தை நிம்மதியா கும்பிட்டு நீங்க வந்து உங்க முயற்சி போட்டீங்கன்னா உங்க காரியமும் நடக்கும். துன்பத்துல இருந்தும் கொஞ்சம் விலகல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அமைதியில உங்களுக்கு ஒரு தெளிவு பெறும்.
ஸோ அந்த துன்பம் அதனால் போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 2026 எந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது, நல்ல வாய்ப்பு, எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது? 26 இந்த ராசி தான் டாப்பு, அந்த ராசி தான் டாப்புன்னு நான் சொல்ல வரல. அது வந்து தனிநபர் ஜாதகத்துக்கு ஏற்ப அந்த பொது பலன் கோச்சாரம் சொல்லுவாங்க. கோல்சாரம் என்றால் பிளானட்டு மூமெண்ட்டு. அது மேஜர் பிளானட் பார்த்தீங்கன்னா குரு 1.5 வருஷத்துக்கு மூவ் ஆகாது. அப்புறம் ராகு அதே மாதிரி 1 வருஷத்துக்கு மூவ் ஆகாது. சனி தான் லாங், ஒரு 7.5 வருஷத்துக்கு ஒரு ராசிக்கு மூவ் ஆகாது. ஸோ இந்த 3 ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இது கோல்சாரம் வச்சு தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 30% தான் பலிக்கும். தனிநபர் ஜாதகம் வச்சு சொன்னால், தனிநபர் ஜாதகம் அந்த கோல்சாரம் அதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நீங்கள் முழுசாக சொல்ல முடியும். ஸோ பொதுவாக 2026 இந்த ராசிக்கு நல்லது வரும் கெட்டது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா ராசிக்கும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ராசிக்கு நல்லது வரும் அந்த ராசிக்கு கெட்டது வரும்னா சில பேர் இது கமெண்ட்ல அடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லது வரும்னு சொல்றீங்க, கெட்டதான் வருது. ஸோ இந்த கோல்சாரம் பொறுத்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து 30% தான் பலிக்கும். அதுவும் எல்லாருக்கும் பலிக்கணும் அவசியம் இல்லை. எந்த ஜோதிடர்களை நம்புது? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்து ஜோதிடர் ஆயிடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஜோதிடத்திற்கிட்ட இருந்து அது மூலமாக கற்றுட்டு சொல்கிறாங்க. இதில் யாரை நம்புறது, எந்த ஜோதிடர் கணிக்கிறது கரெக்டாக இருக்கும்? காலத்துல ஜோதிடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கெல்லாம் போய் கற்றுப்பாரு. ஸோ அவரு என்ன சொல்றாரோ அதான் மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. பழங்காலத்து ஓல்டு ஸ்கூல் ஆஃப் ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு. பட் இப்போ வந்து அந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் ஆஸ்ட்ராலஜர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இப்போ ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் அது மாதிரிலாம் இப்போ யாரும் குரு சிஷ்யன் அந்த கான்செப்ட்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால அவங்களும் வந்து ஒரு அகாடமிக்காட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூட் ஆட்டம் வச்சு டீச் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாணியில் கற்றுக் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வச்சு சொல்லி தருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோசியம் ஒவ்வொரு பேட்டர்னில் தான் சொல்லுவாங்க. ஸோ ஜோசியம் சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. எது நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கிட்டு மற்றது நம்ம முயற்சி போட்டு குரு அருளால் கடவுள் அருளால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல காரியமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் விருப்பம் இருந்தால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஸோ இந்த ஜோசியங்க அந்த ஜோசியங்க நம்ம சொல்ல முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி. ஜோதிடன்றது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு வரமா சாபமா? அதாவது ஜாதகம் சாதகமா இல்லை அனைவருக்கும் பாதகமா? இது எல்லா மக்களும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி உங்களோட பதில் என்ன?
சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கு. சாதகன்றது உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லணும். நல்ல நேரம் அப்போ இந்த தசா புத்தி இருக்கு. உங்க பிறந்த ஜாதகத்தை கோச்சாரத்தை வைத்து தசா புத்தி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா குரு அருளால் கடவுள் அருளால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வெற்றி பெறும். பாதகம்ன்றது உங்கள் கெட்ட நேரம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கணும்னா இப்போ 7.5 சனி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, 7.5 சனின்னு பயன்படுத்தாங்க. சனி எல்லாருக்கும் தீமை செய்ய மாட்டார், சிலருக்கு நன்மையும் செய்ய மாட்டார். அதுக்கு ஏற்றா போல் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. சனிக்கு எது எது பிடிக்குமோ அதை இது செய்யணும். 5 நேரம் கும்பிடலாம். சனிக்கிழமை வந்து எள் தீபம் ஏற்றலாம். ஸோ முதியோர்களுக்கு உதவி செய்யலாம், ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் நீங்கள் வேலை செய்யலாம். உங்கள் உடம்புல வேலை வர மாதிரி நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது மூலமாக சனியின் பாதிப்பை தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இதுதான் நாங்கள் பதில். ஸோ ரெண்டுமே இருக்குது, சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.